ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் காமெடியாகவும் கொண்டு போய்கிட்டு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரொமோவை 3 நாள் ஸ்டோரியாக கொண்டு போகிறது கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நாளைக்கான எபிசோட்லேயும் ஞாயிற்றுக்கிழமை ப்ரொமோவோட ஸ்டோரி தான் கொஞ்சம் கண்டினியூ பண்ண போகிறாங்க. இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் அபிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக முரளியும் சுந்தரியும் அபியோட ஃப்ரெண்டு ரஞ்சிதா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா ரூம்குள்ளார இருக்கும்போது அபி வந்து அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு அப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறாங்க. அதனால் அபி வந்து அந்த ரஞ்சிதாவுக்கு கொடுத்த புடவையை கழட்ட சொல்லி அவங்க அம்மா வந்து பேச போகிறாங்க. அதுக்கு காரணம் கேட்கும்போது இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ராகவ் வந்து அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாமல் என்னோட ஒய்ஃப் அவங்கள்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம எமோஷனலான ஒரு மூமெண்ட் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ராகவ் கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, நீங்கள் 2 பேரும் பிரியக்கூடாது அப்படி இப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே சத்தியம் வேறு அபி வாங்கியிருக்காங்கல்ல, இருந்தாலும் ஆண்டாள் போய் பேசி தான் ஆகும்னு இருந்தாங்கல்ல. இப்போ வந்து ராகவுக்கு அபி மேலே ரொம்ப பாசம் இருக்குது, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்கங்கிற விஷயத்த அந்த மாதிரி ஆண்டாளோட அந்த சந்தோஷத்துக்காக அப்படி அந்த சீனை கொண்டு வர மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அபியும் சந்தோஷப்படுறாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம இன்றைக்கான எபிசோடில் பார்த்தது தான். அங்கே வந்து குங்கும சிமிலா அல்லது வந்து அதுக்குள்ளார கிஃப்ட் இருக்கா, செயின் இருக்கா, ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தான் சுந்தரி வந்து அதை எடுத்து கரெக்டாக ஆண்டாளோட பேகுக்குள்ளார போட்டிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் ஆண்டாளோட ப்ளே கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஆண்டாளை நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க, என்னென்னமோலாம் பேச போகிறாங்க, ஏதோ ஒரு கலவரம் காத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். அப்படி நடக்கிற பட்சத்தில் அது பேகுக்குள்ளார எப்படி வந்துச்சுன்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. சொன்னால் அடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக அந்த உண்மை வெளியில் தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா சுந்தரி மாட்டிக்குவாங்க. அதனால் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, இல்லை வழக்கம் போல் பார்த்தோம்னா ஆண்டாளை வந்து இந்த இடத்துல விக்டம் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஆண்டாள் அதனால் அவமானப்படுத்தப்பட்டு அதை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளார மாட்டிக்குவாங்களோ, இந்த இடத்தையே அப்படியே வந்து வேறு மாதிரி மாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி வந்து தெலுங்கு வெர்ஷனில் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால் அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறமும் முரளி வந்து நிறையா ப்ளே பண்ண முடியாது, டக்குன்னு மாட்டிக்குவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.